நம்ப வைத்து கழுத்தறுக்கும் நபர்களை பற்றிய 3 படங்களின் மூவி ரெக்கமெண்டேஷனை நாம் பார்க்க போகிறோம். நம்பர் 3. படத்தின் பெயர் டிசெப்ஷன், 2008. படத்தின் ஹீரோ ஒரு கூச்ச சுபாவமுள்ள ஆடிட்டர். பெயர் ஜானதன். அவர் ஆபீஸில் வழக்கறிஞர் ஒயிட் என்பவரை எதிர்ச்சியாக சந்திக்கிறார். இருவரும் நண்பர்களாகிறார்கள். ஒயிட்டின் மொபைல் மற்றும் ஹீரோவின் மொபைல் தெரியாமல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது. ஹீரோவுக்கு மாறி வந்த மொபைலில் ஒரு பெண் குரலில் அழைப்பு வருகிறது. இரவு சந்திக்கலாமா என்று. ஹீரோவும் ஆர்வத்தில் செல்ல, அது ஒரு ரகசிய கிளப். இங்கு இருப்பவர்கள் தங்கள் பெயரை வெளியே சொல்லாமல் தப்பான உறவில் ஈடுபடுகிறார்கள் என்பதையும் மற்றும் இவர்கள் அனைவரும் சமூகத்தில் பெரும்புள்ளிகள், ஏதாவது பிரச்சனை என்றால் அடியோடு தீர்த்து கட்டி விடுவார்கள் என்பதையும் ஹீரோ தெரிந்து கொள்கிறார். தினமும் கிளப்பிற்கு செல்ல அங்கு தன் காதலிக்கும் பெண்ணைக் கண்டு அதிர்ச்சி அடைகிறார். அவளின் அடையாளங்களை பெற முயற்சிக்கிறார். இதிலிருந்து கொலைப்பழி மற்றும் பண மோசடி வழக்கு இவர் மீது பாய்கிறது. இதற்கு யார் காரணம்? பழியிலிருந்து தப்பித்தாரா என்பதே மீதி படத்தின் கதை. நம்பர் 2. படத்தின் பெயர் கெட் அவுட், 2017. படத்தின் ஹீரோ கிறிஸ் அவரது காதலி ரோஸின் பெற்றோரை பார்க்க வார இறுதியில் ஜோடியாக கிளம்புகிறார்கள். அங்கு போய் சில நேரங்களிலேயே தொந்தரவான நிகழ்வுகள் நடக்கின்றன. ஒவ்வொரு நாளும் கற்பனை செய்து பார்க்க முடியாத பிரச்சனையில் ஹீரோ மாட்டுகிறார். இங்கிருந்து என்ன ஆனது என்பதே மீதி படத்தின் கதை. இந்த படத்தில் ஒரு ஹிப்னோடைஸ் செய்யும் காட்சி வரும். நிஜமாகவே நீங்கள் ஹிப்னோடைஸ் ஆனது போல் உணர்வீர்கள். அதேபோல் கிளைமேக்ஸ் காட்சியில் நீங்கள் பரபரப்பின் உச்சிக்கு சென்று ஹை டென்ஷனில் இருப்பீர்கள். கெட் அவுட் படத்தை பொறுத்தவரை கதை, மேக்கிங் எல்லாவற்றிலும் நம்பர் 1 கொடுக்க சிறப்பான படம். ஆனால் இந்த லிஸ்ட் நம்ப வச்சு கழுத்தறுக்கும் நபர்களை பற்றிய படம். அதனால இதைவிட ஒரு படம் அடுத்த லிஸ்ட்ல வருது. நம்பர் 1. படத்தின் பெயர் சைடு எஃபெக்ட்ஸ், 2013. 4 வருடங்களாக எமிலி தனது கணவர் மார்ட்டின் சிறையில் அடைக்கப்பட்டதிலிருந்து விடுதலைக்காக காத்திருந்தார். கடைசியாக மார்ட்டின் வீட்டிற்கு வருகிறார். ஆனால் எமிலி சிறையில் இருந்தபோது இருந்ததைப் போலவே மோசமாக உணர்கிறாள். மேலும் அவள் ஆழ்ந்த மன அழுத்தத்தில் மூழ்குகிறாள். அவளுடைய தோல்வியுற்ற தற்கொலை முயற்சிக்கு பிறகு கதையின் ஹீரோவான மனநிலை மருத்துவர் ஜானதன் பேங்க்ஸ் தொடர்ச்சியான மருந்துகளை பரிந்துரைக்கிறார். அவை வேலை செய்யாத போது அவர் எமிலிக்கு ஒரு புதிய மருந்தை கொடுக்கிறார். இந்த மருந்தை எடுத்துக்கொண்ட பிறகு அவள் தன் கணவன் மார்ட்டினை வயிற்றில் குத்தி கொன்று விடுகிறாள். போலீஸ் விசாரணையில் எனக்கு நடந்தது எதுவுமே தெரியாது, நான் எடுத்த புது மருந்துதான் சுயநினைவு இழக்க காரணம் என்று சொல்கிறாள். நீங்க பிரிஸ்கிரைப் பண்ண மருந்துனால தான் எமிலி இப்படி பண்ணிட்டாங்கன்னு போலீஸ் நம்ம ஹீரோவை சுத்து போட, அவரது பேர் சமூகத்தில் கெட்டுப்போக, இதுக்கப்புறம் என்ன நடந்தது என்பதுதான் படத்தின் மீதி படத்தின் கதை. படம் போக போக பாவிகளா நாங்க நல்லா இருக்க ஒருத்தனை எந்த லெவலுக்கும் இழுத்து விட்டு பழி வாங்குவீங்களா என்று தோன்றும். ஆனா கிளைமேக்ஸ் மனசுக்கு திருப்தியா ஒரு செய்கையை செஞ்சுவிட்டிருப்பார்கள். அருமை. இப்படி வித்தியாசமான படங்களின் தொகுப்பை காண MA சினிமாவிற்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள்.